அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ப்ளே ஸ்டோரில் புது ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்பில் ஒரு நியூ கோர்ஸும் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கோர்ஸை பற்றி டீட்டெயில்டாக இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த கோர்ஸில் என்னென்ன சொல்லியிருக்கோம், என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், எந்தெந்த எக்ஸாமுக்கு இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எல்லா பாயிண்ட்டும் கொஞ்சம் வேல்யூபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்களா, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்களான்றதை யோசிச்சுக்கோங்க. நீங்கள் 2 கவர்மெண்ட் ஜாபுக்கும், போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டு, ஸோ 2 கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கும் ஏற்ற மாதிரி தான் நம்ம கோர்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அதாவது தமிழ்நாடில் டிஎன்பிஎஸ்சிலேருந்து, ஃபாரஸ்ட்லேருந்து, போலீஸ்லேருந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரயில்வேலேருந்து, எஸ்எஸ்சி, பேங்கிங்கு அண்ட் யூபிஎஸ்சி, ஸோ குரூப் 4 இருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் வரைக்கும் இந்த கோர்ஸ் வேல்யூபிளாக இருக்கும். ஓகேவா? யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி கோர்ஸ். நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் தனியாக, எஸ்எஸ்சி கொஸ்டின்ஸ் தனியாக, பேங்கிங் கொஸ்டின்ஸ் தனியாக, ரயில்வே கொஸ்டின்ஸ் தனியாக, ஸோ எல்லா எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் பாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரை கலெக்ட் பண்ணி அதை டாபிக் வைஸ் பிரித்து, அதாவது ஆவரேஜ் தனியாக, பர்சன்டேஜ் தனியாக, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, டைம் அண்ட் ஒர்க், இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு எக்ஸாம்லையும் எந்த மாதிரியான கான்செப்ட் கேட்டிருக்காங்க, கொஸ்டினை பார்க்கல, அந்த கான்செப்டை மட்டும்தான் பார்த்தோம். ஏன்னா யாராலையும் எந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வருமோ அதே எக்ஸாக்ட் கொஸ்டினை கிளாஸ் எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ பை சான்ஸ் அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம், பட் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்லையும் எந்த மாதிரியான டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி நம்ம டாபிக்ஸ் அண்ட் பேசிக் அதுக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ட் தரல, அந்த கான்செப்டுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? கொஸ்டினை வச்சு கான்செப்ட் கிடையாது, கான்செப்டை வச்சு தான் கொஸ்டின் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த எக்ஸாம் வேணால் எடுத்துக்கோங்க, எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் இதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 2000லேருந்து எடுத்துக்கோங்க, நீங்கள் அது எல்லாமே கூகுளில் அவைலபிளாக இருக்குது. ஸோ 2000லேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2000ல் இருக்க வேக்கன்சிஸ் ஒரு அளவு இருக்கும். 2000ஓட 2001ல் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அடுத்த வருஷம் கூட 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 வேக்கன்சியும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்க ஃபில்டர் எப்படி பண்ணும்? வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் அப்ளிகேஷனும் இன்க்ரீஸ் ஆகும், நம்பர் ஆஃப் அப்பியரிங் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சக்கணக்கில் எழுதிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு 1 லட்சம் 2 லட்சம்னு. இப்போ 20 லட்சம் 25 லட்சம் பேர் எழுதுறாங்க. அப்போ அந்த 25 லட்சம் பேரில் ஒரு 400 பேர் 500 பேர் 1000 பேர் ஃபில்டர் பண்ணணும்னா கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ டஃப்பாக நம்ம செட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம கொஸ்டின் பேப்பருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, கான்செப்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுன்னா எப்பேற்பட்ட கொஸ்டினாக இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ கான்செப்ட் ஏன் முக்கியன்றதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு குரூப் 4 கொஸ்டின் எடுங்க, அடுத்தடுத்து நடந்த ஒரு 5 குரூப் 4 எக்ஸாம், அடுத்தடுத்த வருஷத்தில் நடந்த 5 குரூப் 4 எக்ஸாம் எழுதுங்க. அதில் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் இயரில் கேட்ட கொஸ்டினை விட அடுத்த வருஷம் கேட்ட கொஸ்டினுடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அதாவது கொஞ்சம் டஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். குரூப் 2ல் கேட்குற கொஸ்டினை குரூப் 4ல் கேட்பாங்க. ஸோ அப்படியே அடுத்த வருஷம் வந்தீங்க அப்படின்னா குரூப் 1ல் கேட்குற கொஸ்டின் குரூப் 4ல் கேட்பாங்க. ஏன் இந்த மாதிரி கொஸ்டினை வந்து கொஞ்சம் அதோடைய தரத்தை உயர்த்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கு அதுதான் ஒரே சான்ஸ். ஸோ கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து ஒரு 8000 அப்படின்னா 8000 பேரும் ஒரு 12000 பேர் ஒரே மார்க் எடுத்தாங்க அப்படின்னா அதை ஃபில்டர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் கொஸ்டினுடைய தரத்தை, கொஸ்டினை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் டஃப்பாக கேட்க முடியும், கொஞ்சம் ரீசனாக கேட்க முடியுன்றதை பார்க்குறாங்க. ஸோ இப்போ அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எதை தான் செக் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை மட்டும்தான் செக் பண்ணுறாங்க. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை செக் பண்ணி தான் கொஸ்டின் இருக்கும். இப்போ என்னென்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், லாஸ்ட்டாக நடந்த இந்த இயரில் நடந்த கொஸ்டின் நீங்கள் எடுத்து பாருங்கள், எல்லாமே கூகுளில் அவைலபிள் தான். நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்கள், இல்லை ஒரு 10 இயர்ஸ் கொஸ்டின் எடுங்க. ஏதோ ஒரு எக்ஸாம் நீங்கள் இப்போ குரூப் 4 அப்ளை பண்ணுறீங்களா, குரூப் 4 கொஸ்டின் எடுங்க. எஸ்எஸ்சி அப்பியர் ஆகிறீங்களா, எஸ்எஸ்சி கொஸ்டின் எடுங்க. பேங்கிங்னா பேங்கிங் எழுதுங்க. ஸோ ஒரு பாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் எடுங்க. ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கொஸ்டினுடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், அடுத்த வருஷம் கேட்ட கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அதுக்கடுத்த வருஷம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அதுக்கடுத்த வருஷம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ இங்கே டஃப்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா,
இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்ப்பீங்க. அப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது இந்த டைப்பில் தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அப்போ இந்த டைப் கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு அந்த டைப்பாக இருக்க கொஸ்டினை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஆனால் இந்த டைம் வேக்கன்சி கம்மியாக இருக்கும், ஆனால் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, கொஸ்டினை கொஞ்சம் கிரேடு கூட்டுவாங்க. ஸோ கொஸ்டினை கிரேடு கூட்டும்போது ஒரு குரூப் 1ல் கேட்ட கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின், அதாவது 25 கொஸ்டினுமே, இப்போ குரூப் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 மேக்ஸ் கேட்பாங்க. அந்த 25மே அப்படி கேட்க மாட்டாங்க. அந்த 25ல் ஒரு 5 கொஸ்டின் இல்லைனா ஒரு 10 கொஸ்டின் அப்படி கேட்டுருவாங்க. ஓகேவா? ஏன்னா அந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் தான் நமக்கு வேலையே போகும். அந்த லாஸ்ட் ஃபைனல் கட் ஆஃப் போகிறது அந்த இதில் தான். ஸோ அதில் கொண்டு வந்து வச்சுருவாங்க. இதே நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அதுலேயும் 25 கொஸ்டின்ஸ்லேருந்து 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுலேயும் கொஸ்டினை வந்து கொஞ்சம் கஷ்டமாக்கணும், வேகன்சியை ஃபில்டர் பண்ணணும்னா கொஸ்டினை கொஞ்சம் கிரேடை கூட்டி விட்டுருவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 கவர்மெண்ட்டில் நடந்த எக்ஸாம் பேப்பரை எல்லாம் எடுத்து அதில் சாப்டர் வைஸாக டிவைட் பண்ணி அந்த சாப்டரில் கான்செப்ட் வைஸாக, அதாவது ஆவரேஜ்னு எடுத்துக்கிட்டால் ஆவரேஜில் எந்தெந்த கான்செப்டெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் எந்தெந்த கான்செப்டெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம், அந்த கான்செப்டுக்கு ஃபுல்லாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபவுண்டேஷன் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எவ்வளோ டஃப்பான கொஸ்டினாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ணிட முடியும். ஓகேவா? ரொம்ப 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 ஈஸி. ஸோ இந்த கோர்ஸு, ஸோ நான் இப்பயும் சொல்கிறேன், இந்த கோர்ஸு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ இந்த கோர்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை விட யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ திஸ் கோர்ஸ் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஹூ, யாருக்கு இந்த கோர்ஸ் சூட்டபுளாக இருக்காது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிகினிங்கில் எக்ஸாம் ட்ரை பண்ணும்போது நிறையா பேர் ட்ரை பண்ணவங்க அட்வைஸ் பண்ணுறது, இப்போ ப்ரீவியஸ் இயரில் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு சின்ன ஒரு ஃபேக்டை சொல்லிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணோடனே அதில் யார் சக்ஸஸ் ஆகிருக்காங்களோ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் எப்படி எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னு கேட்போம். அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. நான் வந்து இந்த மாதிரி நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக நான் சால்வ் பண்ணி பார்த்தேன், நான் வந்து இந்த மாதிரி படித்தேன், இந்த புக்கை ரெஃபர் பண்ணேன், இதை ரெஃபர் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் போன வருஷம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அது, அதுக்கு முந்தின வருஷம் ப்ரிப்பேர் பண்ணவங்களோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், அதுக்கு முந்தின வருஷம் ப்ரிப்பேர் பண்ணவங்களோட ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி இருக்கும். பட் இதில் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து சிமிலராக இருக்கும். ஒரு சில கொஸ்டின் நம்ம கொஸ்டின் நிறைய சால்வ் பண்ணணும். இப்போ நம்மளும் என்ன சொல்கிறோம், கொஸ்டின் நீங்கள் நிறைய சால்வ் பண்ணணும், பட் அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபவுண்டேஷன் நமக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, நம்ம என்ன கொடுக்கணும், இந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் இதுக்கு இடையில தான் நம்ம ப்ராசஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷனுக்கும் இடையில நமக்கு எது மேஜராக வேலை செய்யும் அப்படின்னா கான்செப்ட் தான் வேலை செய்யும். ஸோ நம்ம ப்ரொசீஜராக ஒரு கொஸ்டின் பார்த்த உடனே நமக்கு ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு டைம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த டைம்குள்ளே போடணும்னா கான்செப்ட் தெரியணும், என்ன கேட்டிருக்காங்க, நம்ம என்ன கொடுக்கணும், என்ன கொண்டு வரணும். அப்போ இந்த விஷயத்துக்கு நம்ம இதை கொண்டு வரணும், இந்த கான்செப்டை இங்கே யூஸ் பண்ணணும். கான்செப்ட் ஒன்று தான், பட் கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி கான்செப்ட் வேரி ஆகும். அந்த கான்செப்டை டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ண முடியாது. எப்பயுமே எந்த எக்ஸாம் நீங்கள் எடுத்தாலும் மோர் தென் 60%, அதாவது பாஸ் மார்க் வந்து 35, ஆவரேஜாக சொல்கிறேன், ஒரு 35% வந்து கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், மிச்சம் ஒரு 35% வந்து மீடியமாக இருக்கும், மிச்சம் இருக்கக்கூடிய 30% வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இதுதான் கொஸ்டின் செட்டிங். ஆனால் இப்போ 30% கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், 70% கொஸ்டின் வந்து டஃப்பாக கேட்குறாங்க. டஃப் மீன்ஸ் கொஞ்சம் குவாலிட்டியாக உள்ளே போய் நம்ம உள்ளே வந்து 2 கான்செப்ட் 3 கான்செப்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ கான்செப்ட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கிளியராக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கொஸ்டின் ஈஸி. ஸோ கான்செப்ட் தெரியாமல், அதாவது ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஹோல் கொஸ்டினை நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. அந்த கான்செப்டை ஸ்லைடாக மாடிஃபை பண்ணணும், இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணணும். இதை நான் அடிக்கடி என்ன சொல்வேன் அப்படின்னா, மாவு ஒன்று தான், பட் அதே மாவில் தான் நம்ம தோசையும் ஊற்றுவோம், இட்லியும் ஊற்றுவோம். ஸோ ரெண்டோடைய வேரியேஷன் இருக்குது. இட்லியோடைய ப்ரைஸ் வேறு, தோசையோட ப்ரைஸ் வேறு. அப்போ ஒரே மாவு தான், பட் 2 விஷயமாக அது வேலை செய்யுது. ஸோ ஒரே கான்செப்ட் தான், அந்த கான்செப்டை நம்ம 2 விஷயமாக யூஸ் பண்ணணும். ஸோ கான்செப்டில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டமான கொஸ்டின் கேட்டாலும், இந்த கொஸ்டின் டஃப் அப்படின்னு சொன்னால் அந்த கொஸ்டினை வித்தின் செகண்ட்ஸில் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். எதுக்காக நான் கான்செப்டை பற்றி இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஏதோ ஒரு எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாமோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க, யூபிஎஸ்சி எக்ஸாமோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க,
ஒரு கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா சில்லி கொஸ்டினாக இருக்கும். சில்லி கொஸ்டினாக இருக்கும். அந்த கொஸ்டினை கேட்டிருப்பாங்க. நம்ம வந்து ரொம்ப ப்ராடாக யோசிப்போம். கான்செப்ட் அது தெரியும். நம்ம அத்தனை ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். அது அப்படி இப்படின்னு பண்ணுவோம். பட் அதுக்கு ஆன்சர் சிம்பிளாக வந்துடும். ஸோ நீங்கள் நான் 10,000 கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன், 20,000 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கன்னா, நீங்கள் சால்வ் பண்ண 10,000 கொஸ்டினும் இங்கே வரப்போகிறது இல்லை. அந்த கான்செப்டில் ஏதோ ஒரு கான்செப்ட் வரும். அந்த டைப்பில் ஏதோ ஒரு டைப் வரும். ஸோ நம்ம கான்செப்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் வந்து கான்செப்ட் கிளாஸாக தான் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் கிளாஸில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபிஷியன்சியாக அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ, நல்லா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்லேயும் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் எடுத்திருக்கும். 1 ஹவர் கிளாஸ் இருக்கும். இந்த 1 ஹவர் கிளாஸை நீங்கள் கொஞ்சம் டெடிக்கேட்டடாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ண 200, 300 கொஸ்டின் வெரி வெரி சிம்பிள். ஸோ கான்செப்டை தெளிவாக இருங்க. கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கடுத்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஈஸி. அதுக்கு ஒரு சின்ன ஃபேக்ட்டும் நான் சொல்கிறேன். பேம்பு ஸ்டிக் உங்களுக்கு தெரியும், ஓகேவா? இந்த பேம்பு ஸ்டிக்கு நம்ம தரையில் வச்சோம் அப்படின்னா 3 வருஷத்துல இருந்து, ஓகேவா, 3 இயர்ஸில் இருந்து 5 வருஷம், அது டிபெண்ட்ஸ் அப்பான் பேம்புவை பொறுத்து. இந்த சைனாவில் ஒரு பேம்பு இருக்குது, அந்த பேம்பு வந்து 5 இயர்ஸ் ஆகும். ஸோ இந்த பேம்பு வந்து 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் பூமிக்கு கீழேயே தான் வளரும். பூமிக்கு மேலே 1 அடி கூட வராது. அப்போ நம்ம வச்சது வரலை போல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதுக்கப்புறம் இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் வித்தின் 6 வீக்ஸில் 6 வீக்கில் 6 வாரம், அதாவது 1.5 மாசத்துல வந்து 90 ஃபீட் வளருமா. அப்போ பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதுக்கடுத்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஈஸி. ஸோ பேஸ்மெண்ட் தெரியாமல் நம்ம ப்ராப்ளம் அப்படின்னு போனோம்னா அந்த ப்ராப்ளம் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா? ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம், அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் கொடுத்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்குன்றதை யோசிப்போம். பட் கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுன்னா, பேஸ்மெண்ட் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, உங்களுடைய ஃபவுண்டேஷனில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, எவ்வளோ டஃபஸ்ட் கொஸ்டின், ஓகேவா, புரியவே புரியாது, ரொம்ப சுற்றி கேட்டிருப்பாங்க, அதை கூட ரொம்ப ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபவுண்டேஷனுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. ஸோ ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் ரொம்ப மெனக்கிட வேணாம். பெர் டேக்கு 1 ஹவர், 1 மணி நேரம் நீங்கள் ஃபவுண்டேஷன் பார்த்தா போதும். அடுத்த 3 மணி நேரம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். பட் இந்த 1 ஹவர் டெடிக்கேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். இந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ராப்ளம் நீங்கள் ஓனாக எந்த கொஸ்டின் வேணால் எடுங்க. இப்போ நீங்கள் குரூப் 4 ட்ரை பண்ணுறீங்களா, குரூப் 1 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் குரூப் 1 ட்ரை பண்ணுறீங்களா, யூபிஎஸ்சி கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ட்ரை பண்ணுறீங்களா, எஸ்எஸ்சி ஜிடியோடதை சால்வ் பண்ணுங்கள். ஜிடி ட்ரை பண்ணுறீங்களா, சிஹெச்எஸ்எல் அதை சால்வ் பண்ணுங்கள். சிஹெச்எஸ்எல் ட்ரை பண்ணுறீங்களா, சிஜிஎலோடதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்களோ அதுக்கு அடுத்தபடியாக அடுத்த கிரேடில் என்ன எக்ஸாம் இருக்கோ அந்த எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்த கிரேடில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர், அதில் கேட்ட கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, சப்போஸ் இங்கே கொஸ்டினுடைய கிரேடை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா சிஜிஎலோட கொஸ்டினை சிஹெச்எஸ்எல்ல கேட்பாங்க, சிஹெச்எஸ்எலோட கொஸ்டினை ஜிடியில் கேட்பாங்க. அப்போ அடுத்த கிரேடுடைய கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் பயப்படவே வேண்டாம். எக்ஸாம் வந்து ஜாலியாக போய் நீங்கள் எழுதிட்டு வரலாம். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ நீங்கள் டிஎன்பிசி ட்ரை பண்ணுறீங்க, டிஎன்பிசியில் எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகிருக்காது. இப்போ குரூப் 1க்கு சிலபஸ் வேறு, குரூப் 4க்கு சிலபஸ் வேறு. அப்போ நீங்கள் குரூப் 4க்கு என்ன சிலபஸோ அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை குரூப் 1 பேப்பரில் நம்ம பாருங்கள். குரூப் 1 பேப்பரில் அந்த சிலபஸில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை சால்வ் பண்ணி பழகிட்டிங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ சிறுசுலேருந்து ஸோ பேசிக்காக ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்கோன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நம்ம கோர்ஸை எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பேசிக் கொஸ்டின்லேருந்து, அதாவது ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த கான்செப்டை டைரெக்டாக அப்ளை பண்ணால் அந்த கொஸ்டினுக்கு சொல்யூஷன் வந்துடும். அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸில் இருந்து இதே கான்செப்டை ஒரு 4 கான்செப்டை நம்ம மாற்றி போட்டிருப்போம். சுற்றி கேட்டிருப்பாங்க. ஒரே கொஸ்டினில் 3 கான்செப்ட் கேட்டிருப்பாங்க. இந்த 3 கான்செப்டை கம்பைன் பண்ணால் தான் அதுக்கு ஆன்சர் வரும். அந்த டைப் ஆஃப் அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின். ஸோ பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின். இந்த கொஸ்டின்லாம் நம்ம எதுலேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா, குரூப் 4ல் இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 எக்ஸாம்லேயும் நடந்த 2 கவர்மெண்ட்லேயும் நடந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்து எல்லா கொஸ்டின் பேப்பரில் இருந்தும் கான்செப்டை ஃபஸ்ட்டு எடுத்தோம். இந்த கான்செப்ட் இது டைரெக்டாக அப்ளை பண்ணுறது, இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது, இது கொஞ்சம் கிரிட்டிக்கல், இதோட இது கொஞ்சம் டிஃபிகல்ட், இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி அது ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் எடுத்து அப்படி தான் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் நம்ம கிளாஸில்.
ஸோ கான்செப்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். அதனால் கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின் தான் இது. ஸோ கான்செப்ட் எனக்கு முக்கியம் இல்லை, நான் ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கோர்ஸ் சூட்டபுளாக இருக்காது. ஏன்னா நம்ம கான்செப்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். ஒரு கொஸ்டினை 3 டைப்ஸாக இல்லைனா 4 டைப்ஸாக நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இந்த 4 டைப்பில் உங்களுக்கு எந்த டைப் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஒரு சொல்யூஷன் மட்டும் இருக்காது. ஒன் கொஸ்டின் ஹேஸ் டிஃப்ரெண்ட் சொல்யூஷன். ஆன்சர் ஒன்று தான், பட் சொல்யூஷன் வந்து வேறு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னா நீங்கள் எப்படினாலும் போகலாம், ஸ்ட்ரெயிட்டாகவும் போகலாம், சுற்றியும் போகலாம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, எது உங்கள் டைமுக்கு ரீச் ஆகுதோ, இப்போ எனக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மெத்தட் எனக்கு ஈஸியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஒரு கொஸ்டினை டிஃப்ரெண்ட் வேஸில் இப்படியும் சால்வ் பண்ணலாம், இப்படியும் சால்வ் பண்ணலாம், இப்படியும் சால்வ் பண்ணலாம், நம்ம அப்படி பிரிச்சிருப்போம். ஸோ அப்படி பிரிக்கும்போது உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ உங்களுக்கு அதை நீங்கள் பிக்கப் பண்ணிக்கோங்க. பட் கான்செப்ட் ஒன்று தான், பட் அந்த கான்செப்டை டிஃப்ரெண்ட் டைப்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதை நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நம்ம கோர்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஃபுல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 4 மாதம் ஆகும். ஓகேவா? 4 மாதத்தில் ஃபுல் கோர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ அந்த கோர்ஸில் என்னென்ன சிலபஸ் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். பட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 4 மந்த்ஸ், அதாவது 120 டேஸ். ஸோ 120 டேஸ் நம்ம வந்து எடுத்துப்போம். போத் அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேக்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ ஒன்லி மேக்ஸ் மட்டும்தான், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் கிளாஸ் மட்டும்தான். ஸோ இது 120 டேஸில் எல்லாமே முடிச்சிருவோம். ஸோ நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் வரைக்கும், ஓகேவா, யூபிஎஸ்சி எக்ஸாம், கேட் எக்ஸாம், நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும், கேட் எந்த எக்ஸாம் எழுதினாலும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு 200 கொஸ்டின் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு 50 கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருக்கும். ஸோ பேசிக்காக ஒரு கொஸ்டின் இருக்கும், அதுக்கடுத்து கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும், அதுக்கடுத்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை பிரித்து, ஸோ பேசிக்லேருந்து போகும்போது அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரியும். கான்செப்டும் படிச்சுப்பீங்க, கொஸ்டினும் பார்த்துப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த கான்செப்டை சொல்லிவிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். அப்போ இந்த கான்செப்டை நம்ம 2 தடவை படிச்சிருப்போம். அப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இப்படி தான் சால்வ் பண்ணணும், ஸோ இந்த ப்ராப்ளம் இப்படி தான் சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். கான்செப்டை மட்டும் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. நமக்கு கான்செப்டும் வேணும், ப்ராப்ளமும் வேணும். ஆனால் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கான்செப்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ கான்செப்ட் நமக்கு என்ன வேணுன்றது மட்டும்தான் தெரியணும். நமக்கு என்ன அது டிஃபிகல்ட் அது இது எதுவுமே வேண்டாம். சிம்பிளாக நம்ம இதை மட்டும் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு கான்செப்ட் எதுக்கு இம்பார்ட்டன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஒரு கதையாக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா போத் தமிழ் அண்டு இங்கிலீஷில் இருக்கும். ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் இருக்கும், அடுத்து தமிழில் இருக்கும். நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், ஒரு சில இடத்துல இங்கிலீஷும் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால தான் பைலாங்குவல்னு சொல்லிடுவோம், பைலிங்குவல்னு. தமிழ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், இங்கிலீஷ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் பேங்கிங் எக்ஸாம் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கொஸ்டின்ஸ் அப்படி தான் எடுத்திருப்போம். ஸோ இந்த கொஸ்டின்ஸில் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த எக்ஸாம் எழுத போகிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பேங்கிங் எழுத போகிறீங்க அப்படின்னா பேங்கிங்கில் சிலபஸ் பாருங்கள். அந்த சிலபஸில் நம்ம டாபிக் வைஸாக சொல்லியிருப்போம். நான் அந்த டாபிக் பின்னாடி சொல்கிறேன். உங்களுக்கு எந்த டாபிக் தேவையோ நீங்கள் அந்த கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணுங்கள், மற்ற கிளாஸை ஒமிட் பண்ணிடுங்க. இப்போ குரூப் 4 எழுதுறீங்கன்னா குரூப் 4ல் என்ன டாபிக் வேணுமோ அதை பாருங்கள். குரூப் 1னா உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் சிலபஸை கையில் வச்சுக்கோங்க. அந்த சிலபஸில் நம்மக்கிட்ட எல்லா கம்ப்ளீட் சிலபஸ் நம்மக்கிட்ட இருக்கும், எல்லா கிளாஸுமே இருக்கும். உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த கிளாஸை விட்டு மற்றதை ஒமிட் பண்ணிடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டிஎன்பிசியும் போட்டிருக்கீங்க, எஸ்எஸ்சியும் போட்டிருக்கீங்க. டிஎன்பிசி எக்ஸாம் ஃபஸ்ட்டு வருது, எஸ்எஸ்சி எக்ஸாம் நெக்ஸ்ட்டு வருதுன்னா டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டிஎன்பிசியில் என்னென்ன சிலபஸோ அதை ஃபுல்லாக பார்த்துருங்க. ஃபுல் கோர்ஸ் நம்ம முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு எஸ்எஸ்சிக்கு இதில் நம்ம எதை விட்டுருக்கோம், எஸ்எஸ்சிக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணுங்கள். நம்ம டிஎன்பிசியை பார்த்ததில் ஏதோ ஒரு 2 டாபிக் 3 டாபிக் தான் நமக்கு எஸ்எஸ்சியில் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அந்த எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அந்த 3 கோர்ஸ் மட்டும் அங்கே படித்தா போதும். 3 டாபிக் மட்டும், 3 கோர்ஸில் 3 டாபிக் மட்டும். அப்போ நீங்கள் சிலபஸை கையில் வச்சுக்கோங்க. சிலபஸை கையில் வச்சுக்கிட்டு உங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண எக்ஸாமுக்கு என்ன சிலபஸோ அந்த சிலபஸ் கிளாஸை மட்டும் அட்டன் பண்ணிக்கோங்க. மற்ற கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது தேவை அப்படின்னா நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சிலபஸை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின் வராது. அதே சிலபஸில் டஃப்பாக கேட்கலாம், கிரேடு கூட வச்சு கொஸ்டின் கேட்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் வைஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷனில் ஆரம்பித்து ஆவரேஜ்,
பெர்சன்டேஜ் இந்த மாதிரி நம்ம என்னென்னதை நான் ஆர்டராக சொல்கிறேன். ஏன் நம்ம அந்த ஆர்டர் வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த டாபிக் தெரிஞ்சால் தான், ஆவரேஜ் தெரிஞ்சால் தான் பெர்சன்டேஜ் சால்வ் பண்ண முடியும். ஆவரேஜும் பெர்சன்டேஜும் தெரிஞ்சால் தான் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் சால்வ் பண்ண முடியும். ஸோ கண்டினியூட்டி கிளியராக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா, இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கொஸ்டின் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எல்லா எக்ஸாமையும் கிளியர் பண்ணுறதும் சிம்பிள். ஓகே, வெரி வெரி சிம்பிள். காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அந்த என்ன எப்படி பண்ணணும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நான் அந்த பேசிக் டு அட்வான்ஸ் சொன்னேன் இல்லையா, நான் அந்த நாலேஜுக்கு ஒரு கதை சொல்கிறேன், அது இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். டாபிக் வைஸ் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் அண்ட் டெஸ்ட் சீரீஸும் இருக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் எப்படி பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம இன்னைக்கு ஆவரேஜ் பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஆவரேஜில் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா, நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணும்போது, இப்போ இன்றைக்கி ஒரு டெஸ்ட்டு போட்டிருக்கோம்னா இந்த டெஸ்ட்டில் நம்ம என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கோமோ, எந்த மாடலில் கொஸ்டின் கொடுத்துருக்கோமோ அதை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அப்போ நீங்கள் ஃபஸ்ட் டெஸ்ட் எழுதிட்டிங்கன்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன யோசிச்சிங்கன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துட்டு நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணுறதை பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா நம்ம சொல்லிக் கொடுத்ததை வச்சு தான் நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 120 டேஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ட்ரைனிங் தான் எடுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் எழுதலை, அதனால் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை எழுதிருங்க. டெஸ்ட்டை எழுதுனீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஏதோ ஒரு ஏன்னா கான்செப்ட் தனியாக வந்துடும். நான் தெளிவாக சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு உங்களுக்கு கான்செப்ட் வீடியோ கிளியராக இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்லேயும் கான்செப்ட் வீடியோ வந்து ஜூன் 4க்குள்ளே, ஜூன் 4 வரைக்கும் கான்செப்ட் வீடியோ பாருங்கள். ஓகே, ஜூன் 4க்குள்ளே உங்களுக்கு எல்லா கான்செப்ட் வீடியோவும் ஓவர் 84 டாபிக்ஸ் நம்ம எடுத்திருப்போம். இந்த 84 டாபிக்ஸ்க்கான கான்செப்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஜூன் 4க்குள்ளே வந்துடும். ஜூன் 4க்குள்ளே நீங்கள் அந்த கான்செப்டை ஃபுல்லாக படிச்சிருங்க, பார்த்துருங்க. ஏன்னா எல்லா கான்செப்டும் ஒரு 1 ஹவர் இருக்கும். டெய்லி ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு எது வேணுமோ ஃபஸ்ட் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அரித்தமெட்டிக்கை பார்த்துட்டு ஒவ்வொன்றா வாங்க. இந்த கான்செப்டை வச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. இப்போ டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டில் ஒரு ஐடியா இருக்கும். அந்த கான்செப்ட் வச்சுட்டு இந்த கான்செப்டை இப்படி அப்ளை பண்ணலான்றதை நீங்கள் டெஸ்ட்டில் அப்ளை பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு டைம் ஆகும். இப்போ அதே கான்செப்டை நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்ம ஒரு மெத்தட் சொல்லுவோம், இந்த மாதிரிலாம் இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், ஓ இந்த கொஸ்டினை இப்படியும் யோசிக்கலாம் அப்படின்னு. அப்போ அந்த கொஸ்டின் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துட்டு டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ப்ளனேஷனை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, இந்த கான்செப்டை நம்ம இங்கே திணிக்கணும் அப்படின்னு. பட் நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த புக்கும் எந்த மெட்டீரியலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல், கிளாஸ் நோட்ஸு, அப்புறம் வந்து டெஸ்ட் பேட்சு, கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுக்கு இந்த ஆப்லேயே இருக்கும். ஓகேவா? எல்லாமே நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஏன் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் போகணுன்னு சொன்னேன்னா, இந்த ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு மாடை வந்து ஒரு பையன் ஈஸியாக தூக்கிடுவான் அப்படின்னு. ஸோ எப்படி இந்த மாடை தூக்குனேன் அப்படின்னா, நான் குட்டியிலேருந்து அதை தூக்கி தூக்கி நான் பழகிட்டு இருக்கேன், டெய்லி இதை தூக்குவேன் விட்டுருவேன் அப்படின்னு. அப்போ அது பெரிய மாடாக வந்ததுக்கப்புறமா அது தூக்குறது எனக்கு பெருசாக தெரில அப்படின்னு சொல்லுவான். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து சின்ன இதிலேருந்து அதை தூக்கி பண்ணதுனால அவன் உடம்பு அதுக்கு அடாப்ட் ஆகிருக்கும். அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். ஸோ அதே மாதிரி தான் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் போவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன், அடுத்து பேசிக் கொஸ்டின், அந்த ஃபவுண்டேஷனை டைரெக்டாக அப்ளை பண்ணுறது. இப்போ டைரெக்டாக வந்து இப்போ நம்ம ஆவரேஜ் இருக்குது அப்படின்னா, ஆவரேஜில் சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், இந்த டாப்பிக்கை டைரெக்டாக அப்ளை பண்ணி ஒரு கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது. அடுத்து இதே கொஸ்டினை கொஞ்சம் ஷார்ட்கட்டாக எப்படி சால்வ் பண்ணுறது. அடுத்து இதே கொஸ்டினை பார்த்த உடனே எப்படி சால்வ் பண்ணுறது. ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை, இந்த மாதிரி கொஸ்டின்ஸை பிரித்து நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்துருப்போம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த கோர்ஸில் என்னென்ன வந்துருன்றதை சொல்லிடுறேன். வெறும் கிளாஸ் மட்டும் நம்ம எடுக்க போகிறதில்ல, வெறும் கிளாஸ் மட்டும் நம்ம எடுக்க மாட்டோம். நம்ம என்னென்ன எக்ஸ்ட்ரா கொடுப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஸோ அந்த ஃபவுண்டேஷன்றது வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஃபவுண்டேஷன் அப்படின்னா, ஸோ ஆட் பண்ணுறது எப்படி, சப்ராக்ட் பண்ணுறது எப்படி, மல்டிப்ளை பண்ணுறது, டிவைட் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு பக்கம். இதுக்கடுத்து அந்த ஃபவுண்டேஷன் ஒவ்வொரு டாப்பிக்லையும் நம்ம எந்தெந்த விஷயம் தெரிஞ்சுக்கிடணும். இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கொஸ்டின் ஈஸி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15, 25, 35, 45, 55 இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா போட்டு இது பண்ணி நம்ம கண்டுபிடிக்க வேணாம்.
ஜஸ்ட் 35 தான் இதோடைய ஆன்சர் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். இதே மாதிரி 3 பேருடைய ஆவரேஜ் வந்து 45. அப்போ 4 பேருடைய ஆவரேஜ் வந்து 50. அப்போ இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுடைய ஏஜ் என்ன? 3 பேருடைய ஏஜோடைய ஆவரேஜ் வந்து 45, 4 பேருடைய ஏஜோடைய ஆவரேஜ் வந்து 50. அப்போ இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க ஒரு ஆளுடைய ஆவரேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸோ வெரி சிம்பிள். ஸோ 50 மைனஸ் 15 35 இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான், ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். ஸோ இதே ஆவரேஜ் கான்செப்ட் தான். பட் அந்த ஆவரேஜ் கான்செப்டை வித்தின் செகண்டில் கொஸ்டினை பார்த்த உடனே, ஸோ 3 பேருடைய ஆவரேஜ் 45, 4 பேருடைய ஆவரேஜ் 50. அப்போ எக்ஸ்ட்ரா இருக்க ஒருத்தருடைய ஆவரேஜ் என்னவா இருக்கும்? இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு பர்சன் இருக்கார்ல, 3 + 1 எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ண அந்த ஒரு பர்சனுடைய ஏஜ் என்ன? ஸோ அந்த ஏஜ் என்னவா இருக்கும்? 35 இருக்கும். வெரி சிம்பிள். ஸோ எப்படி? இங்கே +5, இங்கே +1. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 15, இங்கே ஆட் பண்ணிங்கன்னா 50, சாரி 65. 35ல் 65, ஏன்னா ஆடு தானே ஆகுது. ஸோ ஆன்சர் 65. ஸோ வெரி சிம்பிள். ஸோ கொஸ்டினை பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் பண்ணணுன்றது கிடையாது. ஸோ இதே கொஸ்டின் நம்ம டிஃப்ரெண்ட் வேல சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே நம்ம இவ்வளோ தான், இதுலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதுலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இது நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். எல்லா டாப்பிக்லையும் வித்தின் 5 செகண்ட்ஸ், வித்தின் 10 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணுற மெத்தட் தான் நம்ம சொல்லியிருப்போம். பட் அந்த மெத்தட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மெத்தட் ஏன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற கான்செப்ட் தெரியணும். ஏன் அப்படின்னா, இன்கேஸ் கொஸ்டின் புதுசாக ஒரு நியூ கொஸ்டின் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இந்த எக்ஸாமில், அப்படி நியூ கொஸ்டின் கொண்டு வந்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியணும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறையா எக்ஸாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க, இந்த டைப்லையும் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அப்போ அந்த டைப் ஆஃப் கொஸ்டினை நம்ம பார்ப்போம் அப்படின்னு பார்ப்பீங்க. ஆனால் நம்ம கோர்ஸில் நீங்கள் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபுல்லாக A to Z இந்த 120 டேஸ் யூட்டிலைஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரியான டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் அதை சால்வ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்க எவ்வளோ டஃபஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்தாலும், எவ்வளோ சுற்றி கொஸ்டின் கொடுத்தாலும் அந்த கொஸ்டினை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணி ஒரு கொஸ்டின் கொடுத்தா அந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்கன்னு சொல்கிறது இல்லை. நம்மளுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா, ஃபவுண்டேஷன் அண்டு கான்செப்டை சொல்லி கொடுத்துட்டு ஒரு நியூ கொஸ்டின் நீங்கள் நீங்களே கிரியேட் பண்ணுங்கள். ஸோ ஃபவுண்டேஷன் அண்ட் இதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா நீங்களே ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா, எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் யார் கிரியேட் பண்ணாலும் அந்த கொஸ்டினை உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்துருக்கோம். நம்ம கிளாஸ் அப்படி தான் இருக்கும். அதுக்கு நான் ஷுவரிட்டி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கிளாஸ் வந்து உங்களுக்கு ஏதோ ஒன்று நம்ம வந்தோம், இதுதான் திஸ் இஸ் ஃபார்முலா, திஸ் இஸ் திஸ் அப்படின்னு போக மாட்டோம். ஸோ அது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இதை சொல்லிட்டு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம இந்த பேசிக் கிளாஸுக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஈஸி. ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்த உடனே நீங்கள் இதுதான் ஆன்சர் நீங்களே சொல்லிடுவீங்க. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை வந்து ஃபுல் டே எடுக்கணுமா சார்? ஃபுல் டே போகுமா? பெர் டேக்கு 1 hour. ஓகேவா? ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ ஆவரேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவரேஜோடைய கான்செப்டை சொல்கிறதுக்கு 1 hour போதும். ஜஸ்ட் 1 hour. அதே மாதிரி பெர்சன்டேஜோடைய பேசிக்கை சொல்கிறதுக்கு 1 hour போதும் ஃபவுண்டேஷனுக்கு. ஸோ எல்லா கோர்ஸுக்கும் ஜஸ்ட் 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ இந்த 1 hour ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போனீங்கன்னா, நீங்கள் எக்ஸாமில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதனால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலை, பட் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். புது டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டைப் ஆஃப் கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபவுண்டேஷன் வேணும். ஃபவுண்டேஷன் கிளியராக இருந்தால் அது ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த 1 hour கொஞ்சம் மெனக்கிட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக அந்த இதை பாருங்கள். அதில் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா எவ்வளோ டஃபஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்தாலும் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட்டு இது. அடுத்தது கான்செப்ட். ஸோ ஃபவுண்டேஷன் ப்ளஸ் கான்செப்ட். ஸோ ஃபவுண்டேஷன்றது இந்த அடிஷன், சப்ராக்ஷன் இந்த மாதிரி. கான்செப்ட்ன்றது இந்த 84 டாபிக்ஸு. இந்த 84 டாபிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டும். ஸோ எல்லா கான்செப்டும் உங்களுக்கு June 4th உங்கள் கைக்கு வந்துடும். ஓகேவா? June 4th அந்த கான்செப்ட் கைக்கு வந்துடும். இந்த கான்செப்டை ஒரு ஓவராலாக ஒரு கோத்ரூ பண்ணிடுங்க. ஒரு அப்படியே போகிற போக்கில் படிச்சுட்டு போவோம் இல்லையா, பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்ம ஒவ்வொரு டாபிக் கொடுக்கும் போதும், ஸோ நான் ஷெடியூல் கொடுத்துருவேன். இந்த வீக் வந்து நம்ம என்னென்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னா, ஸோ அந்த கிளாஸ் பார்க்கும்போது இந்த கான்செப்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க.
பட் அந்த கான்செப்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ். ஸோ நீங்கள் பேங்கிங் எக்ஸாம் எப்படி எழுதுறீங்களோ, ஸோ நீங்கள் ஆன்லைனில் என்னென்ன எக்ஸாம் எழுதுறீங்களோ அதே டைப்பில் தான் இந்த டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு 30 மினிட்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி இப்போ 50 கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட், இல்லைனா ஒரு கொஸ்டினுக்கு 40 செகண்ட்ஸ். அது வந்து கொஸ்டின் அண்ட் டாப்பிக்கை பொறுத்து. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து டைம் அண்ட் ஒர்க் எடுக்கிறீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்குக்கு வந்து நீங்கள் 40 செகண்ட்ஸ் டு 30 செகண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அப்போ 30 செகண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் டைம் செட் பண்ணியிருக்கோம். இதே நீங்கள் மென்சுரேஷன் சால்வ் பண்ணுறீங்கன்னா மென்சுரேஷனாக நம்ம ஃபார்முலா எல்லாமே போடணும். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு நம்ம குறைஞ்சபட்சம் 1 நிமிஷம் எடுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாமே மென்சுரேஷன் கேட்க போகிறதில்ல. ஸோ ஓவராலாக ஒரு 25 கொஸ்டின்னா அந்த 25 கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் மென்சுரேஷன் கேட்பாங்க, இல்லைனா ஒரு கொஸ்டின் மென்சுரேஷன் கேட்பாங்க. நீங்கள் பேங்கிங் போனீங்க அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மென்சுரேஷன் கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு 1 மினிட் ஆகும்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட், அப்போ 30 கொஸ்டினுக்கு 30 மினிட்ஸ். இதே நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் எடுத்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு 10 செகண்ட்ஸ் போதும். அப்போ ஒரு ப்ராப்ளத்துக்கு 10 செகண்ட்ஸ் கணக்கு பண்ணி ஹோல் ப்ராப்ளம், இப்போ 50 ப்ராப்ளம் இருக்குன்னா 50 × 10 செகண்ட்ஸ் கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த ப்ராப்ளமை எவ்வளோ நேரத்தில் நீங்கள் சால்வ் பண்ணணுமோ, என்ன ஸ்பீடு உங்களுக்கு வேணும், சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்பீடு வேணும், ஆவரேஜ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்பீடு வேணும், பெர்சன்டேஜ் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்பீடு வேணும். ஸோ இந்த டைமை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ்க்கான டைமிங் இருக்கும். ஓகேவா? எல்லா டெஸ்ட் சீரீஸும் எல்லா டெஸ்ட்டும் ஒரே டைமிங்கில் இருக்காது. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கு ஏற்ற மாதிரி டைமிங் வேரி ஆகும். ஏன் அப்படின்னா நீங்கள் டைம் அண்ட் ஒர்க் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த டைம் எடுத்துக்கணும், சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த டைம் எடுத்துக்கணும். இதே நீங்கள் மென்சுரேஷன் ப்ராப்ளத்தை 10 செகண்ட்ஸில் சால்வ் பண்ண முடியாது. பட் ஒரு சில ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். பட் மேஜர் ப்ராப்ளம் ஒரு 80% ப்ராப்ளம் வந்து நீங்கள் 1 மினிட் ஆகும் மென்சுரேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அங்கே நம்ம 1 மினிட் கொடுத்துருப்போம். இப்போ ட்ரிக்னாமெட்ரி சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 40 to 50 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ அதை நம்ம பேஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒவ்வொரு எக்ஸாமும், ஸோ ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் என்ன டைமிங் ஆகுமோ அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப் டு டேட்டில், ஓகேவா, இப்போ ப்ரெசண்ட்டில் கொஸ்டின்ஸ் எப்படி வருமோ அது மாதிரி தான் வரும். மேபி இதே கொஸ்டின்ஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, நம்பர் வேணால் வேரி ஆகலாம். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே மெனக்கிட்டு நம்ம கொடுக்குறோம் இந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ். இது எல்லாமே ஃப்ரீ. நீங்கள் இந்த ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த கோர்ஸில் உங்களுக்கு கான்செப்ட்டு, ஃபவுண்டேஷனு, ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸு, தென் ப்ராப்ளம் டு சொல்யூஷன். ஒரு ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷனுக்கும் இடையில எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த ப்ராப்ளமை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, ஒவ்வொரு ப்ராப்ளமும் ஒவ்வொரு மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ நம்ம ஒவ்வொரு டாப்பிக்லையும் குறைஞ்சது 100 கொஸ்டின்லேருந்து 250 கொஸ்டின் வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். நம்ம சால்வ் பண்ணுவோம் நம்ம கிளாஸில். ஓகேவா? குறைஞ்சது 100 ப்ராப்ளம் இருக்கும், மேக்ஸிமம் 250 கொஸ்டின் இருக்கும். ஸோ இப்போ இந்த 250 300 கொஸ்டின்ஸ்லாம் போகும். ஸோ அரௌண்ட் 84 டாபிக்ஸு 10,000 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? 10,000 ப்ளஸ் ஃபிக்ஸடாக இல்லை, 10,000க்கு மேலே நம்ம கொஸ்டினாக சால்வ் பண்ணுவோம். ஆனால் கான்செப்ட் ஒன்று தான். ஒவ்வொரு டாபிக் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் இது தான். பட் அந்த கான்செப்டை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஏன்னா கொஸ்டின்ஸ் டைரெக்டாக நமக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்காது. எக்ஸாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு எக்ஸாமும் ஒவ்வொரு மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு ப்ராப்ளம் சால்விங்கும் நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது கிளாஸ் நோட்ஸு. ஸோ நம்ம கிளாஸ் எடுக்கிற நோட்ஸு உங்களுக்கு பிடிஎஃபாகவே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஓகே. இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த 5 மெட்டீரியலும், அந்த 5 பண்டலும் உங்களுக்கு ஒரே கோர்ஸில் வந்துடும். ஓகேவா? இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸும் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்துடும், இந்த கான்செப்டும் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்துடும். இந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் இது நீங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு அங்கே எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி தான் எழுதுவீங்க. அண்ட் இந்த ப்ராப்ளம் சால்விங் இதுவும் உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும். இந்த கிளாஸ் நோட்ஸும் உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும். நீங்கள் இதை படிக்கும்போது ஈஸியாக படிச்சிருங்க. படித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டே கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு டே கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப போய் அதை நீங்கள் ரீவைண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நம்மளுடைய கிளாஸ் நோட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கிளாஸ் நோட்ஸ் பிடிஎஃபை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபோனில் வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த கோர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் நோட்ஸை ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ நல்லா பார்த்தா ஒரு 20 பக்கம் 30 பக்கம் நம்ம இருக்கும். ஓகேவா? ஒரு 50 பக்கமே இருந்தாலும் நீங்கள் அதை தள்ளி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த கொஸ்டின் பார்க்கும்போது ஓ இந்த கான்செப்ட்டுக்கு இது சொன்னாங்க, இந்த கான்செப்ட்டுக்கு இது சொன்னாங்கன்னு அந்த பிடிஎஃப் மட்டும் பார்த்தா போதும். நீங்கள் ஃபுல் கிளாஸ் திரும்ப நீங்கள் அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸ் வந்து ரெக்கார்டடாக உள்ளே இருக்கும். நீங்கள் ஓவர் த இயர் நீங்கள் அதை எப்போனாலும் பார்த்துக்கலாம் திரும்ப.
அதனால் பார்க்க முடியாதுன்னு இல்லை. பட் அதை பார்த்து திரும்ப நீங்கள் 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் நோட்ஸை ஒன்ஸ் நீங்கள் ரீகால் பண்ணிங்கன்னா போதும், அது நமக்கு ஞாபகம் வந்துடும். ஆனால் இந்த கிளாஸ் இந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே கிளியராக படிச்சுக்கணும். ஓகே, இப்போ இதெல்லாம் கிடச்சிருச்சு சார். இப்போ எனக்கு நாளைக்கு எக்ஸாம், ஓகேவா, இல்லைன்னா நாளை கழிச்சு எக்ஸாம். அப்போ லாஸ்ட் 2 days என்ன பண்ணேன்? லாஸ்ட் 2 days என்ன பண்ணணும்னா இந்த ஃபவுண்டேஷன் அண்ட் கிளாஸ் கான்செப்ட் நோட்ஸு இந்த 2 நோட்ஸை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த 3மே நமக்கு தேவையில்லை. ஓகேவா, எக்ஸாமுக்கு 2 நாள் முன்னாடி இந்த 3மே நமக்கு தேவையில்லை. இந்த கான்செப்ட் அண்ட் ஃபவுண்டேஷன், இந்த கிளாஸ் நோட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம சால்வ் பண்ண கொஸ்டின்ஸு. ஓகேவா, நம்ம என்னென்ன கொஸ்டின் சால்வ் பண்ணமோ அந்த கொஸ்டினுடைய சொல்யூஷன் இதில் இருக்கும் கிளாஸ் நோட்ஸில். ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஓகேவா, ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த கான்செப்ட் ப்ளஸ் ஃபவுண்டேஷன் இந்த 2 பிடிஎஃப் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த 2 பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷனுடைய பிடிஎஃப் வந்து நல்லா பார்த்தா ஒரு 10 pages வரும். இந்த கான்செப்டோடைய வீடியோஸ் இந்த கான்செப்டோடைய பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 84 ஒரு 150 pages வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 150 to 200 pages வரும். ஒரு புக்கு மாதிரி இருக்கும். இந்த புக்கு நீங்கள் லாஸ்ட் 2 days மட்டும் இந்த 200 pages மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஷுவராக சொல்கிறேன், நீங்கள் எந்த எக்ஸாம் எழுத போனாலும் இந்த 2 பிடிஎஃப் மட்டும் உங்கள் கையில் இருந்தால் போதும். நீங்கள் நிறைய ப்ராப்ளம் அது இது வேண்டாம். இந்த 2 பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கோங்க. கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ தெளிவாக நம்ம கிளாஸ் எடுத்திருப்போம். ஸோ அவ்வளோ தெளிவாக நீங்களும் படிச்சிருப்பீங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் எக்ஸாம் போகும்போது ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஸோ பயம் இல்லாமல் கேஷுவலாக நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வரலாம். ஓகேவா, இந்த 5மே ஒரே கோர்ஸில் உங்களுக்கு கிடச்சிடும், தனித்தனியாக இல்லை, ஒரே கோர்ஸில் தான். ஓகேவா, ஸோ நம்ம என்னென்ன டாபிக் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அரித்தமெட்டிக்கில். நான் ஏன் இது அரித்தமெட்டிக் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் அண்டு பேங்கிங் எக்ஸாம் இந்த எக்ஸாமில் வந்து அரித்தமெட்டிக் தனியாக கேட்டிருப்பாங்க, அட்வான்ஸ் மேக்ஸ் தனியாக கொடுத்துருப்பாங்க, ரீசனிங் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஹையர் லெவல் எக்ஸாம் நம்ம பார்த்ததுலேயே கொஞ்சம் ஹையர் லெவல் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அது பேஸ் பண்ணி நம்ம டாப்பிக்கை பிரிச்சிருக்கோம். என்னென்ன ஸ்பீடு மேக்ஸு, இந்த ஸ்பீடு மேக்ஸ்ன்றது ஃபவுண்டேஷன். ஓகேவா, எப்படி ஆட் பண்ணுறது, சப்ட்ராக்ட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது, டிவைட் பண்ணுறது, தென் ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், ஸ்கொயரிங் ஆஃப் எ நம்பர், கியூபிங் ஆஃப் எ நம்பர். ஸோ இது எல்லாமே பேசிக் மேக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது. ஸோ அதை நம்ம இந்த ஸ்பீட் மேக்ஸ்ன்ற டாப்பிக்கில் நம்ம சொல்லியிருப்போம். அடுத்து சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து எல்லா டாப்பிக்கும் அரௌண்ட் 24 டாபிக்ஸ். ஓகேவா, நம்ம 24 டாபிக்ஸ் அரித்தமெட்டிக்கில் கிளாஸ் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 24 டாபிக்ஸில் உங்கள் எக்ஸாமுக்கு எந்தெந்த டாபிக் தேவையோ நீங்கள் அந்த கிளாஸை மட்டும் அட்டன் பண்ணால் போதும். இப்போ நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா குரூப் 4 எக்ஸாமில் உங்களுக்கு வந்து இப்போ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் உங்களுக்கு குரூப் 4ல் வராது. அப்போ நீங்கள் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸை நீங்கள் பார்க்க வேண்டாம், உங்களுக்கு அது வேண்டாம், அதை விட்டுருங்க. போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ஒரு சில இதில் கேட்பாங்க, ஒரு சில இதில் கேட்க மாட்டாங்க, விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் சிலபஸை எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் சிலபஸில் இந்த 24 டாப்பிக்கில் எந்த டாபிக் உங்கள் சிலபஸில் இருக்கோ அந்த கிளாஸை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டாம். ஸோ எக்ஸ்ட்ரா கிளாஸ் அட்டன் பண்ணுறது தப்பு இல்லை, பட் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ கான்ஸ்டபிள் எக்ஸாமோ சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு என்ன சிலபஸோ அந்த சிலபஸ் மட்டும் பாருங்கள். நீங்கள் இப்போ பேங்கிங் ட்ரை பண்ணுறீங்க, பேங்கிங்கில் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், டேட்டா அனாலிஸ், டேட்டா சஃபிஷியன்சி இது எல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் தரணும், எல்லாமே நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி எழுதுறீங்க அப்படின்னா யூபிஎஸ்சியுடைய சிலபஸ். ஸோ எல்லா எக்ஸாம்லையும் என்னென்ன சிலபஸ் இருக்கோ எல்லா சிலபஸும் எல்லா டாபிக் வைஸாக நம்ம பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இதை எது உங்களுக்கு தேவையோ எந்த எக்ஸாம் நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி, நீங்கள் இப்போ ஒரு ஐடி கம்பெனிக்கு போனாலும் அங்கே உங்களுக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த கிளாஸுக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, எல்லாமே கம்பைன் பண்ணி தான் நம்ம இந்த கோர்ஸில் கொடுத்துருக்கோம். ஓகேவா, A to Z நீங்கள் A to Z எந்த எக்ஸாம் எழுதினாலும் எல்லா எக்ஸாமில் இருக்கக்கூடிய கான்செப்ட் இந்த கோர்ஸில் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, ஸோ அடுத்தது அட்வான்ஸ் மேக்ஸ். ஸோ அட்வான்ஸ் மேக்ஸ் அப்படின்றது வந்து நம்பர் சிஸ்டம். ஸோ நம்பர் சிஸ்டத்துக்கு கீழே எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம், யூனிட் டிஜிட்டை வச்சு கொஸ்டின் கேட்கலாம், டிவிசிபிலிட்டி ரூலை வச்சு கேட்கலாம், ரிமைண்டர் தியரத்தை வச்சு கேட்கலாம், ரெக்கரிங் டெசிமல் வச்சு கேட்கலாம். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் அதுக்கு கீழே என்னென்னலாம் சப்டிவிஷன் இருக்கும். ஸோ இது டோட்டலாக 35 டாபிக் இருக்கும். ஓகேவா, இந்த 35 டாப்பிக்கு நம்ம எடுத்திருப்போம். இதுவும் அதே மாதிரி தான், உங்களுக்கு உங்கள் சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நமக்கு டாப்பிக்கில் இல்லாததை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா, இந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்றது வந்து இதே ஜாமெட்ரி இந்த அட்வான்ஸ் மேக்ஸில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு சில இதெல்லாம் கம்பைன் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம எக்ஸ்ட்ரா கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு மிஸ்சலேனியஸாக ஒரு கிளாஸ் எடுத்திருப்போம். ஓகேவா,
இப்போ அல்ஜிப்ரா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்கள் சிலபஸ் வச்சுக்கோங்க. உங்கள் சிலபஸில் என்ன கேட்டிருக்காங்க அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும். நம்ம கோர்ஸில் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அந்த கிளாஸ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஸோ என்னென்னைக்கு என்னென்ன கிளாஸ் எடுப்போன்ற ஷெடியூல் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஜூன் 4th நம்ம இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஜூன் 4th முன்னாடி உங்களுக்கு கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ என்னென்ன கான்செப்டோ எல்லா கான்செப்டும் ஜூன் 4க்கு முன்னாடி உங்கள் கைக்கு வந்துடும். அந்த கான்செப்ட் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஜூன் 4ல் இருந்து அந்த வீக்கில் ஓகேவா, அந்த 7 டேஸ்க்கான ப்ரோக்ராம் என்னன்றதை நம்ம டெலகிராம் சேனலில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன். நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு அந்த வீக்குக்கான ஷெட்யூல் இன்றைக்கி நம்ம ஜூன் 4th இந்த டாபிக் கிளாஸ் எடுக்க போகிறோம், ஜூன் 5th இந்த டாபிக் கிளாஸ் எடுக்க போகிறோம் அப்படின்றது. ஸோ ஜூன் 4th உங்களுக்கு என்ன டெஸ்ட்டு என்ன கிளாஸு. ஸோ டெஸ்ட்டு நீங்கள் என்ன போடுறீங்களோ அதுதான் நம்ம கிளாஸ் எடுப்போம். ஸோ டெஸ்ட்டை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள், கிளாஸ் அதுக்கு எடுத்து பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ இந்த கொஸ்டின் இப்படி தான் சால்வ் பண்ணணும், வெரி சிம்பிள் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் டெஸ்ட் பேட்சை பார்த்துட்டு இது பாருங்கள். நீங்கள் டெஸ்ட்டும் அரௌண்ட் ஒரு 10,000+ கொஸ்டின்ஸ் ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. அதே 10,000+ கொஸ்டினை நானும் சால்வ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது. ஸோ 120 days நீங்கள் கொஞ்சம் மெனக்கிட்டு ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸில் ஆப்டிடியூடை பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஓகேவா? எனக்கு மேக்ஸே சுத்தமாக வராது சார், ரொம்ப ஈஸி மேக்ஸ். ஓகேவா? மேக்ஸ் ரொம்ப 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 சிம்பிள். அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட் மேக்ஸ் கிடையாது. ரொம்ப 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 சிம்பிளானது. ஸோ உங்களுக்கு மேக்ஸில் நீங்கள் 0 பரவாயில்ல, நம்ம கோர்ஸில் நீங்கள் மேக்ஸில் ஹீரோ ஆயிடுவீங்க. ஓகேவா? அதுக்கு நான் ஷூரிட்டி கொடுக்குறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இதில் எதுவுமே புரியலை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பே பண்ணீங்களோ அதில் 10 times நம்ம ரீஃபண்ட் பண்ணலாம். ஓகேவா? அவ்வளோ ஷுவர் ஷார்ட்டாக நீங்கள் இந்த கோர்ஸை நம்பி படிக்கலாம். உங்கள் மணிக்கு வேஸ்ட் ஆகவே ஆகாது. ஓகேவா? ஸோ கம்மியான ப்ரைஸில் தான் நம்மளும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நான் அந்த ப்ரைஸ் டீட்டெயில் லாஸ்ட்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ரீசனிங். ஸோ ரீசனிங் நம்ம கேலண்டரில் இருந்து அரௌண்ட் 25 டாபிக்ஸ் நம்ம எடுத்திருப்போம். ஸோ இதே நீங்கள் மேக்ஸ் எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், கான்ஸ்டபிள் எக்ஸாம், சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அவங்க சைக்காலஜின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ சைக்காலஜியில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம், எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தாலும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ரீசனிங்லாம் நம்ம தனியாக எடுத்திருப்போம். இந்த கொஸ்டினே சால்வ் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுவும் நம்ம மெத்தட் வைஸாக இதை இப்படி யோசிக்கணும். ஸோ அது எல்லாமே மேப் மாதிரி போட்டு இதை இப்படி பண்ணணும், இதை இப்படி பண்ணணும், மேப் மாதிரி போட்டு உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு ரீசனிங் இருக்கும். ஓகேவா? இந்த அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேக்ஸ் அண்டு ரீசனிங் இந்த 3 டாப்பிக்கும் சேர்த்து 84 டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணுவோம். ஓகேவா? 84 டாபிக்ஸ் A to Z. இது வரைக்கும் என்னென்ன எக்ஸாம் கேட்டிருக்காங்களோ, ஸோ தமிழ்நாடு அண்ட் இந்தியாவில் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கோ எல்லா எக்ஸாம்ஸையும் கோத்ரூ பண்ணி எந்தெந்த டைப்பில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை எல்லாம் கோத்ரூ பண்ணி நம்ம கிளாஸஸ் பில்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நம்ம கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கோர்ஸ் ஃபீஸு. ஸோ உங்களுக்கு அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேக்ஸ், ரீசனிங் இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் வைக்கலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் நம்ம ஆப்பில் போய் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2,999 இருக்கும். ஓகேவா? ஒரிஜினல் ஃபீஸ் வந்து 2,999 தான். என்னென்ன வந்துடும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்துடும், கான்செப்ட் தனியாக வந்துடும், ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் வந்துடும், ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன், அதாவது ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறதுன்ற அந்த கிளாஸஸ் தனியாக வந்துடும், அந்த கிளாஸ் நோட்ஸ் வந்துடும். இந்த 5 காம்போவும் சேர்ந்து உங்களுக்கு 2,999க்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். அரௌண்ட் 84 டாபிக்ஸ். இந்த 84 டாபிக்ஸ்க்கான கான்செப்ட் உங்களுக்கு வந்துடும், கான்செப்ட் வீடியோவும் வந்துடும். ஸோ அந்த கான்செப்டை நம்ம எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்போம், கோர்சஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், அண்ட் அதோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்துடும். அதேமாதிரி ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸு இந்த 84 டாபிக்ஸ்லையும் அரௌண்ட் 10,000+ கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம அதே ப்ராப்ளத்தை ஓகேவா ஓவர் 10,000 12,000க்கு மேலே நம்ம கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணியிருப்போம். அதுக்கான கிளாஸ் நோட்ஸும் உங்களுக்கு வந்துடும். இது எல்லாமே சேர்ந்து 2,999 நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். பட் நம்ம இப்போ லான்ச் பண்ணுறதுனால, புதுசாக கோர்ஸ் லான்ச் பண்ணுறதுனால ஃப்ளாட் 50% ஆஃபரில் 1,499க்கு ஓகேவா 1,499க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த கோர்ஸை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த கோர்ஸ் வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஒரு சில இடத்துல நம்ம இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவோம் கிளாஸ் எடுக்கும்போது, பியூர் தமிழில் நம்ம எடுக்க முடியாது. ஒரு சில இடத்துல நம்ம இங்கிலீஷில் வந்துடும் நமக்கு, அதனால் பைலிங்குவல்னு போட்டிருக்கேன். ஓகேவா? 2 லாங்குவேஜ் இருக்கும்னு.
ஸோ 84 டாபிக்ஸ் வந்து ஜூன் 4க்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ரெண்டுமே கிடச்சிரும். ஓகேவா? இந்த இது வந்து ஜூன் 4ல இருந்து இந்த மூணுமே உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, டெய்லி ஒவ்வொரு கிளாஸு நமக்கு 120 டேஸ். ஸோ டோட்டலாக 120 டேஸ், அதாவது 4 மந்த்ஸு. வீக்ஸில் பார்த்தீங்கன்னா 16 வீக்ஸ். ஓகேவா? 120 டேஸ், அதாவது 4 மந்த் 16 வீக்ஸ். ஸோ 120 டேஸ் நீங்கள் எஃபிஷியண்ட்டாக ஃபுல் கோஆப்ரேஷனோட நீங்கள் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோர்ஸில் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த கோர்ஸோட வேலிடிட்டி என்னென்னா 1 இயர். ஓகேவா? நீங்கள் என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதிலிருந்து 365 டேஸ். ஓகேவா? 365 டேஸ் இதுக்கு உங்களுக்கு அக்சஸாக இருக்கும். இந்த 365 டேஸில் என்னைக்கு வேணால் நீங்கள் எந்த கிளாஸ் வேணால் திரும்ப போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அது டெலிட் ஆயிருன்றது கிடையாது. நீங்கள் 365 டேஸும் இந்த கோர்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? அக்சசபிளாக இருக்கும். 24/7 உங்கள் டைம், எந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த டயத்தில் நீங்கள் இந்த கோர்ஸை பார்த்துக்கலாம். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, நான் குழந்தைகளை பார்த்துட்டு படிக்கணும், ஸோ உங்கள் டைம், உங்கள் கன்வீனியன்ட் டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் நம்ம இப்போ ஜூன் 4 ஒரு ஷெடியூல் கொடுக்குறோம் அப்படின்னா அதை ஜூன் 4 முடிச்சிருங்க. ஓகேவா? ஜூன் 4 அதை முடிச்சிருங்க. ஜூன் 5க்கு கொண்டு போகாதீங்க. ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 hours to 5 hours, ஒரு 3 hour to 5 hours. ஏன்னா 1 hour வந்து உங்களுக்கு எதுக்கு போயிடும் அப்படின்னா பேசிக் கான்செப்ட்டுக்கு போயிடும். 1 hour எதுக்கு போயிடும் அப்படின்னா டெஸ்ட் சீரீஸ்க்கு போயிடும். அப்போ 2 hours வந்து நீங்கள் கான்செப்ட் அண்ட் டெஸ்ட்டுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க. மிச்சம் 3 மணி நேரம் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். அந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுவோம், நம்ம கூட சேர்ந்து நீங்களும் சால்வ் பண்ணுவீங்க. ஓகேவா? அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு 3 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ குறைஞ்சது ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் பெர் டேக்கு. ஸோ அது மார்னிங் 2 hour, ஈவினிங் 3 hour, இல்லை மார்னிங் 3 hour, ஈவினிங் 2 hour. அது உங்கள் கன்வீனியன்ட் டைம். பட் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஜூன் 4க்கானதையும் ஜூன் 5க்கானதையும் சேர்த்து நான் ஜூன் 5 பார்த்துக்கிறேன் அப்படி பார்க்க முடியாது. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கான்செப்ட் மைண்டில் ஏறாது. ஸோ 120 டேஸை எஃபிஷியண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில நாள் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படின்னா அந்த டேவை ஸ்கிப் பண்ணிடுங்க. அந்த டேவை ஸ்கிப் பண்ணிட்டு அந்த டேயை அடுத்த நாளாக மாற்றிடுங்க. உங்கள் இதில் இப்போ நான் ஷெடியூல் அனுப்புகிறேன். இந்த ஷெடியூலில் ஜூன் 4, இந்த ஜூன் 4 உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குது, அப்போ விட்டுருங்க. ஜூன் 4க்கு நம்ம என்ன ஷெடியூல் கொடுத்தோமோ அது ஜூன் 5 மாறிக்கோங்க. அது ஜூன் 5க்கான ஷெடியூல் ஜூன் 6 மாற்றிக்கோங்க. ஸோ ஒரு டே உங்களுக்கு ஒர்க் இருந்தது அப்படின்னா அந்த டேவை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு நாளை தள்ளி போட்டுருங்க. 2 நாள் வேலையை சேர்ந்து நான் ஒரே நாள் பார்க்குறேன்னு பார்க்காதீங்க. ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா பல்காக நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பிரெயினும் நம்ம மைண்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப்ட் ஆகிடும். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ நம்மளால் படிக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே செட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நமக்கு இதுக்கு ரொம்ப மெனக்கிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு டெஸ்ட் சீரிஸ் எடுத்திங்கன்னா 1 hour இருக்கும். ஒரு 20 கொஸ்டின், ஒரு 60 கொஸ்டின் 1 hour. நம்ம அப்படி எடுக்கல. ஒவ்வொரு கொஸ்டினும் சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு செர்டைன் டைம். அந்த டைமிங்கை நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினுக்கு, இந்த டாப்பிக்கில் இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் இவ்வளோ டைம் தான் எடுக்கணும், இவ்வளோ டைம்குள்ளே அதை நீங்கள் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாங்க. ஸோ இந்த 5 கோர்ஸும் சேர்ந்து, இந்த 5 கான்செப்டும் சேர்ந்து, 5 பண்டலும் சேர்ந்து உங்களுக்கு ஒரே கோர்ஸில் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இது உங்களுக்கு 365 டேஸும் அவைலபிளாக இருக்கும். டோட்டல் கோர்ஸ் ப்ரைஸ் வந்து 1499 ஒன்லி. ஓகே, 2999 இல்லை, 1499 மட்டும்தான். ஓகேவா? ஸோ 1 இயருக்கு இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட் வச்சதுக்கான காரணமும் இருக்குது. ஸோ நீங்கள் கூகுளில் போய் ஒரு கோர்ஸ் நம்ம ஆப்பில் வச்சோம் அப்படின்னா அந்த ஆப்பில் வந்து டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணுறோன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. மோர் தென் 50%, ஓகேவா? மோர் தென் 50% நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 50%க்கும் மேலே நம்ம வந்து டேக்ஸ் மட்டும் நம்ம பே பண்ணுவோம். ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். இப்போ இந்த கோர்ஸை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன் போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுலேயே நம்ம தான் வரும், ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன் அப்படின்னு. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்கும். ஸோ உள்ளே போன உடனே இதுதான் ஃப்ரண்ட் பேஜாக இருக்கும். உங்களுக்கு ஆப்பை டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் காட்டும். இதில் லாகின் வித் வாட்ஸ்அப்னு கொடுங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா
உங்கள் வாட்ஸ்அப்புக்கு போகும். உங்கள் வாட்ஸ்அப்பில் யுவர் லேர்னிங் ஆப் அப்படின்ற ஒரு இதில் வந்து சென்ட் மெசேஜ் டு சைன் இன் இருக்கும். இதை நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். இந்த பட்டனை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்ககிட்ட அப்ரூவ் கேட்கும். ஸோ அவங்க அப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துடும். ஓகேவா? நம்ம ஆப்புக்குள்ளே போயிடும். நம்ம ஆப்பில் இப்போ வரைக்கும் நம்ம இந்த கோர்ஸ் மட்டும்தான் லான்ச் பண்ணியிருக்கோம். தனித்தனியாக அரித்மெட்டிக் தனியாக, அட்வான்ஸ் மேக்ஸ் தனியாக, ரீசனிங் தனியாக நம்ம லான்ச் பண்ணல. ஒரு கோர்ஸ் மட்டும் தான் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோர்ஸை கெட் திஸ் கோர்ஸ்னு கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே போய் நீங்கள் பேமெண்ட் கேட்வே உள்ளே போயிடும். ஓகேவா? ஸோ எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டாப்தன் எஜுகேஷன் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆப் வரும். நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் இப்படி வரும். லாகின் வித் வாட்ஸ்அப் கொடுங்க. லாகின் வித் வாட்ஸ்அப் கொடுக்கும்போது உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அலோவ் பண்ணிக்கோங்க. அண்ட் டேரெக்டாக உங்களுக்கு கோர்ஸ்க்குள்ளே போயிடும். ஸோ இங்கே பார்த்தோம் இல்லையா? ஸோ நீங்கள் லாகின் வித் வாட்ஸ்அப் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் கேட்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ரூவ் கேட்கும். அப்ரூவ் கொடுத்தோன்னே ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும் நமக்கு. ஸோ ஃப்ரண்ட் பேஜ் இந்த பேஜ் வந்துடும். இதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோன்னே உங்கள் பேமெண்ட் கேட்வே வந்துடும். ஸோ பேமெண்ட் கேட்வேல நீங்கள் கூகுளில் யூபிஐ எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபோன்பேயில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், கூகுள் பேயில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், பேடிஎம்மில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ நீங்கள் எதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸில் கம்ப்ளீட்டாக இந்த கோர்ஸை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 8248177580 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த கோர்ஸோட டீட்டெயில் வந்து இப்போயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜூன் 4க்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஃபவுண்டேஷன் அண்டு கான்செப்ட் வீடியோ உங்களுக்கு வந்துடும். இந்த கிளாஸ் மொத்தமும் உங்கள் கைக்கு வந்துடும். போத் பிடிஎஃப் as well as கிளாஸ் ரெண்டுமே உங்கள் கைக்கு வந்துடும். இது வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணுறதுக்கு இது ஃபஸ்ட்டு நீங்கள் படித்தே ஆகணும். இதுக்கப்புறம் ஜூன் 4லேருந்து ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் அண்டு அன்னைக்கு என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம், அந்த ப்ராப்ளம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸ் கைக்கு வந்துடும். ஓகேவா? இது மூணுமே ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக ஒவ்வொரு கோர்ஸாக வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளிஃபிகேஷன், அடுத்த நாள் சிம்பிளிஃபிகேஷன், அடுத்த நாள் ஆவரேஜ். ஸோ நாங்கள் வந்து ஒரு டாப்பிக்கை 2 நாள் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஒரு டாப்பிக்கை 2 நாள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சில டாபிக் சின்ன டாப்பிக்காக இருக்கும், அதில் ரொம்ப கான்செப்ட் இருக்காது, அதை நம்ம ஒரே நாளில் சொல்லிடுவோம். கான்செப்ட் நிறையா இருந்துச்சுன்னா அவசரப்படாமல் பொறுமையாக 2 நாள் நம்ம கிளாஸ் எடுப்போம். ஓகேவா? ஸோ அந்த கோர்ஸோடைய வெயிட்டேஜை பொறுத்து நம்ம கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஷெடியூல் எல்லாமே ஜூன் 4க்கு முன்னாடி, அதாவது ஜூன் 3 வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துருவேன். ஜூன் 4லேருந்து ஜூன் 10 வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு இந்த கிளாஸு, இன்னைக்கு இந்த கிளாஸு அப்படின்றது டைமிங் முதற்கொண்டு உங்களுக்கு எல்லாமே அதில் வந்துடும். ஓகேவா? அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களால் தவிர்க்க முடியலை அப்படின்னா அந்த நாளை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஜூன் 5க்கானது ஜூன் 6 மாறிடுங்க. ஒரு நாள் தள்ளி போட்டு அப்படியே போயிருங்க. மேக்ஸிமம் தள்ளி போடாமல் ஃபுல்லாக நீங்கள் ட்ரை பண்ண பாருங்கள். ஸோ 4 மந்தில் ஃபுல் கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. மீதி இருக்கக்கூடிய 8 மந்த் நான் என்ன சார் பண்ணேன், இந்த 8 மந்த் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த 8 மந்த் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த 4 மந்த்லேயே நீங்கள் டேலண்ட் ஆயிடுவீங்க. 4 மந்த்லேயே எந்த கொஸ்டின் உங்கள் கையில் கொடுத்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துடும். ஸோ மிச்சம் இருக்க 8 மந்த் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1 இயர், ஓகேவா? 1 இயரில் ஃபஸ்ட்டு 4 மந்த்து ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. ஓகேவா? இந்த 8 மந்தில் சட நீங்கள் நினச்ச கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி பேம்பூ ஸ்டிக்கு பார்த்தோமோ அதே மாதிரி தான். பேம்பூ ஸ்டிக்கு பார்த்தோம் இல்லையா? இந்த பேம்பூ ஸ்டிக்கு ஃபஸ்ட்டு இவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிச்சு. அடுத்து 6 வீக்ஸில் 90 feet க்ரோ ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 4 மந்த்து ஓகேவா பேஸ்மெண்ட்டை வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. ஓகேவா? கொஸ்டின் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, கான்செப்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, டெஸ்ட் சீரிஸ் பண்ணுறது, எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த 4 மந்த்துக்கு அப்புறம் இந்த 8 மந்த்தும் உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். ஓகேவா? டெஸ்ட் இந்த 4 மந்த் மட்டும் கிடையாது, அந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் கிடையாது. அந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு டெஸ்ட் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, டெய்லி டெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த 8 மந்த்தும் நம்ம டவுட் செஷனும் இருக்கும். ஓகேவா? எவ்ரி வீக்லி ஒன்ஸ் எய்தர் வெட்னஸ்டே ஆர் தேர்ஸ்டே, இந்த 2 நாளில் ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு லைவ் செஷன் இருக்கும். ஓகேவா? அந்த லைவ் செஷனில் நீங்கள் லைவாக நீங்கள் வந்து டவுட் கேட்டுக்கலாம். ஓகேவா? இது எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னது நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம். நீங்கள் எனக்கு காலையில் கன்வீனியன்ட் டைமாக இருக்காது சார், ஏன்னா நம்ம கோர்ஸ் போடுறது வந்து காலையில் போடுவோம்.
ஓகேவா? காலையில் கோர்ஸ் போடும்போது இந்த டைம் என்னால் கன்வீனியண்ட்டாக பார்க்க முடியாது அப்படின்னா, நீங்கள் எந்த டைம் வேணுமோ நீங்கள் அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த டைம் தான் நீங்கள் அந்த கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணணுன்றது கிடையாது. உங்கள் கன்வீனியன்ட் டைமுக்கு நீங்கள் கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் இந்த வீக்லி வெட்னஸ்டே ஆர் தேர்ஸ்டே ஈவினிங்கில் வந்து நம்ம லைவ் செஷன் எடுப்போம். அந்த லைவ் செஷன் நம்ம யூடியூப்பில் தான் எடுப்போம். ஓகேவா? நம்ம சேனலில் எடுப்போம். ஸோ அந்த யூடியூப்பில் நீங்கள் அந்த லைவ் செஷன் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அட்டெண்ட் பண்ணி நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். ஓகேவா? எவ்ரி வீக் வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே உங்களுக்கான லைவ் செஷன் இருக்கும். இந்த லைவ் செஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் யூடியூப்பில் வர முடியல அப்படின்னா கூகுள் மீட்டில் நான் பண்ணுவேன். ஓகேவா? எய்தர் கூகுள் மீட்டா இல்லை யூடியூபான்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? ஏன்னா நீங்கள் ப்ரைஸ் கொடுத்து உள்ளே வர்றதுனால உங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி, உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் நான் கொடுக்கணும். அதனால எய்தர் உங்களுக்கு கூகுள் மீட் ஆர் யூடியூப் சேனல் எப்படின்றத நான் உங்களுக்கு அந்த வீக்கில் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 4 மந்த்து ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8 மந்த்து அதை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பேஸ் மட்டும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. 8 மந்த் அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ஜாப் உங்களுக்கு வேணுமோ அந்த ஜாபை நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஒரு ஜாப் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, 2-3 ஜாப் போடுங்க. ஓகேவா? எஸ்எஸ்சியும் அப்ளை பண்ணுங்கள், பேங்கிங்கும் அப்ளை பண்ணுங்கள், யூபிஎஸ்சியும் அப்ளை பண்ணுங்கள், குரூப் 4ம் அப்ளை பண்ணுங்கள். 4மே நீங்கள் நல்லா ப்ராப்பராக படிச்சிங்க, அந்த 4 மாதம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா இந்த 4 ஜாபுடைய அப்பாயின்மெண்ட் ரெட்டும் உங்கள் கையில் இருக்கும். ஜாபை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் ஜாபை சூஸ் பண்ணுற அளவுக்கு உங்கள் டேலண்ட்டை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஹெல்ப்பிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. எதுவும் டவுட் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 8248 177 580. ஓகேவா? தேங்க்யூ.